கர்த்தர் தாமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களோடு இடைபெறும்படியாகவும் இன்று எனக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை அநேக மக்கள் பார்க்கிறார்கள், அநேகர் இன்று செய்திகளை போடவில்லையே என்று ஏக்கத்தோடு கேட்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் வாசல்களையும் திறந்து அவர் பல வழிக்கடியாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். இதோ நாம் வேதத்திற்குள்ளாய் கடந்து போவோம். மத்திய எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் நாம் 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து ஒரு சில கருத்துக்களை, அது சொல்லியிருக்கிற கருத்துக்களை கொஞ்சம் தியானித்து நாம் முடிப்போம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, பரிசேயர் என்கிற ஒரு ஜனக்கூட்டத்தார் ஆண்டவர் சுவிசேஷங்களை அந்த நாளிலே அறித்து கொண்டிருந்த பொழுது அவரிடத்திலே வந்து அவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை ஒரு கேள்வி கேட்கிறார்கள். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாவது தள்ளி வச்சிருது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தார், இருவரும் ஒரே மாமிசம், கணவன் மனைவி ஒரே மாமிசமாக இருக்கணும், உலகத்தில் தன் தாயின் தகப்பனை மறந்து கூட அவர்கள் ஒற்றுமையாக ஜீவிக்கணும், தன் தாய் தகப்பன் மனைவியுடைய தாய் தகப்பன் சொல்லியும் மனைவி கேட்கக்கூடாது, புருஷனுடைய தாய் தகப்பன் சொல்லியும் புருஷன் கேட்டுக்கக்கூடாது, அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இணைஞ்சி அவங்களையே அவங்க மறக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், எந்த முகாந்திரத்தினாலாவது மனைவியை தள்ளிவிடலாமா, தள்ளிவிடுவது நியாயமா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், அல்லேலூயா, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். அவர் சொன்னார், தாயும் தகப்பனையும் விட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்ததே இல்லையா இது வரைக்கும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்குறாரு. அதுக்கு அவனுங்க சொல்கிறானுங்க, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளு சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் ஆண்டவரையே சோதிக்கும்படியா பல கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்க அன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறான். ஆண்டவரே இது எப்படி, ஆண்டவரே அது எப்படி, ஆண்டவரே இது எப்படின்னு சொல்லி வசனங்களை வச்சு அவரையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆகினாலே அவர் சொல்கிறாரு, அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடின நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் சொன்னார். அல்லேலூயா. பொண்டாட்டிங்களை தள்ளிடலாம், எப்படியாவது உள்ளவங்களை நம்ம தள்ளிடணும், வேறு மனைவியை நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் இருதயத்தில் கடினப்படுறதுனால தான் அந்த மோசே வந்து அப்படியான கட்டளையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருங்க. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆதி முதலாக அப்படி இருக்கல, நடுவில் நீங்கள் கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்பீங்க, நீங்கள் ரொம்ப மோசமான மனிதர்கள் என்பதனாலே தான் உங்களுடைய இருதய கடித நிமித்தம்தான் அந்த மோசே வந்து அப்படிப்பட்ட கடலை கொடுத்தாரு. ஆதி முதலாக கடவுள் அப்படி வைக்கலை, எல்லோரும் ஒரே மாம்சமாக சந்தோஷமாக கணவன் மனைவியமாக தான் ஆண்டவர் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு.
ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசிதனம் செய்தது நிமித்தமே அன்றி, தன் மனைவி ஒருவேளை விபச்சாரம் வேசிதனம் செய்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுதான்னு சொன்னால், அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். அவளை தள்ளிட்டு வேறொருத்தியை அவன் கல்யாணம் பண்ணாலும் வேறொருத்தியை விவாகம் பண்ணினாலும் அவன் விபச்சாரம் செய்தவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை எனக்கு இந்த மனைவி வேணான்னு சொல்லி ஒருத்தன் தள்ளி வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவளை விவாகம் பண்ணுறவனும் விபச்சாரம் செய்தவனாக தான் ஆயிடுவான் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்னார். அல்லேலூயா. வரம் பெற்றவர்களை தவிர வேறு யாரும் இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை வேளையில் நாம் ஒரு புருஷன் மனைவியாக கணவன் மனைவியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். நாம் தவறு செய்யாதவாறு, தள்ளிச்சீட்டை பெறாதவாறு, நம் கணவனுக்கு பயந்த மனைவியாய், நாம் மனைவிக்கு பயந்த கணவனாய், ஒரே மனைவியுடைய புருஷனாய் உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நேற்று கூட நான் ஒரு வசனத்திலே போட்டிருந்தேன், மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டி நாமும் என்று நாம் போட்டிருந்தோம். அதனாலே கூட நாம் சொல்லுகிறோம், நாமும் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி விபச்சாரம் செய்கிறவர்களை போலாகாமல். இது ஆவிக்குரிய வார்த்தை நாம் சொல்லுகிறது. இது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நம்முடைய இருதயத்தில் வேறு எந்த தேவர்களையும் எந்த தெய்வங்களையும் வேறு எதையும் நாம் பெருசாகவோ அது ஐயோ அப்படி வல்லமை பெற்றது என்றோ நாம் நினைப்போம் என்று சொன்னால், நாமும் விபச்சாரம் செய்கிற ஒப்பாக இருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு தள்ளிச்சிட்டை எழுதி கொடுத்து நம்மை தூர தள்ளி விடுவார். நம்முடைய ஒரே ஒரு ஒப்பற்ற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் ஒருவர் மாத்திரமே. உலகத்திலே அவரை தவிர வேறொரு தெய்வமே கிடையாது. நிச்சயமாக சத்தியமாக வேறொரு தெய்வங்களே உலகத்தில் இல்லை. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, ஒருத்தர் வேறு சொரூபங்களை கூட கும்புறத்துக்கு போடுறாங்க, பாட்டுங்களை போடுறாங்க. எந்த சொரூபமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஈடாகாத ஒரு சொரூபங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். அதனாலே தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனை பின்பற்றுங்கள், தேவனை நீங்கள் வணங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுங்கள். இப்போ ஜெபித்து நாம் முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்திலே நாம் ஒன்றைக்கு வருகிற ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, பள்ளிகளுக்கு போகிற பிள்ளைகள், வயசு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சீக்கிரமாக வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வயது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே பல கெட்ட பழக்கங்களிலே போயிருக்கிறார்கள். அவர் திருந்தி வீடுகளில் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். படிப்பிலே ஞானத்தை கொடுக்கிறார்கள், ஆர்வத்தை கொடுக்கிறார்கள். பிள்ளைகளாத மலடியாக இருக்கிறதான பெண்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்திலே பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் என கெஞ்சி கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். இதோ சந்தோஷமான செய்திகளை எங்கள் காதுகள் இன்னும் கேட்கவில்லை ஆண்டவரே. கேட்கும்படியாக செய்யும் ஆண்டவரே, கேட்கும்படியாக. ஐயா, உங்களுடைய ஜபத்தை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய ஜபத்தை பார்த்த பொழுது எங்களுக்கு ஒரு கருவுற்றது என்று சொல்லி எங்களிடத்திலே காதுகள் கேட்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. அதிசயங்களை விளங்க பண்ணும், அதிசயங்களை அற்புதங்களை விளங்க பண்ணும் ஆண்டவரே. அலுவலகங்களில் பணிபுரிகிறவர்கள் பெரிய அலுவலர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அவர்களுக்கு மதிப்பளிக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பிலே கொடுக்குறோம். நீரே இன்று இந்த நாளை பாதுகாத்து எங்களை காத்து வழிநடத்த ஆண்டவரே. எல்லா வித வியாதிகளிலிருந்து நீக்கும் ஆண்டவரே. சர்க்கரை வியாதி ஆண்டவரே, கேன்சர் ஆண்டவரே, எய்ட்ஸ் ஆண்டவரே போன்ற பெரிய பெரிய வியாதிகளிலிருந்து ஜனங்களை விலக்கி போடும் ஆண்டவரே. வியாதியாக இருக்கிறவர்களை சுகமாய் நீர் நிறுத்தும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து அவர்களை எடுத்து சுகமாய் காப்பாற்றும் ஆண்டவரே. பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.